ஒரு பையன் கண் கலங்கி பார்த்திருக்கீங்களா? தனி ரூம்ல கண்ணை மூட முடியாத துக்கத்துல மனசுல 1000 கவலையோட எந்த ஒரு பதிலும் இல்லாம அமைதியா போற அந்த ஒரு இரவு. தனிமை ஒன்றும் புதுசு இல்லை அவனுக்கு. தோள் கொடுக்க ஆள் இல்லை அவனுக்கு. கண் துடைக்க நேரம் இல்லை அவனுக்கு. கடைசியா அவன் துணையா தேடுற ஒரு ஆள் அவனுக்கு அவனாதான் இருப்பான். ஏன்னா எவ்வளவுதான் கவலையும் கண்ணீரும் அந்த இரவு கடந்து வந்தாலும் காலையில அவனுடைய வாழ்க்கையை சிரிப்போட தான் ஆரம்பிப்பான். ஏன்னா தனிமைன்றது ஆண்களுடைய சாபம். அது என்னைக்கும் மாறாது. எல்லாருடைய ஸ்டோரியிலையும் நம்ம நல்லவங்க இல்லை. இதுதான் ஹார்டஸ்ட் ட்ரூத். நீங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, ஆனா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போதும் அவங்களுடைய ஸ்டோரியில நீங்க வில்லனா மாறுறதுக்கு. நீங்க சைலண்ட்ல இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றத பார்த்துட்டு திமிருன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு பர்சனுடைய வேர்ஷனை வச்சு அவங்க கேரக்டரை டிசைட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ஒருத்தருடைய ஸ்டோரியில வில்லனா இருந்தா இன்னொருத்தருடைய ஸ்டோரியில ஹீரோவா இருப்பாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் நல்லவங்களா இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. உண்மையா இருக்கு. இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வரும்னு தெரியும். அதுக்கு அழுது புலம்புறதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே விளங்கிறது நல்லது. நிறைய பேர் குரலை உயர்த்தியோ கடுமையான சொற்கள் சொல்லியும் தான் காரியத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. கவிஞர் ரூமி சொல்றாங்க, உன் குரலை உயர்த்தாத, வார்த்தைகளின் தரத்தை உயர்த்து. மலர்களை மலர வைக்கிறது மழைதானே தவிர ஒலியோ இடியோ மின்னலோ இல்லை. பல நேரங்கள்ல மென்மையா பேசி கூட உங்களுக்கு வேண்டிய நல்லதை நீங்க சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு. தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா என் தகுதி என்னங்கிறத நீங்க தீர்மானிக்க கூடாது. என்னுடைய தகுதி அப்படிங்கிறது நீ இது வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது இல்லை என்னுடைய தகுதி. என்னுடைய தகுதி வானம் வரைக்கும் இருக்கு. அதை முதல்ல நீங்க நம்புங்க. கடவுள் இருக்காரா இல்லையா? வரக்கூடாத சந்தேகம். நீங்க நேத்து ராத்திரி கவலையோட தூங்கி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கடவுள் சொல்றாரு, நீ பார்க்காத இடத்துல எல்லாம் நீ அறியாத மனுஷங்க வழியா நான் உனக்கான பாதைகளை தயார்படுத்திட்டு இருக்கேன். கதவு திறக்கலன்றதுக்காக எதுவும் நடக்கலன்னு நினைக்காத. உன்னுடைய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நான் உன்னை மறக்கல. இந்த வார்த்தை உங்களுக்கானது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அந்த காலத்து பெரியவங்க அழகுல என்ன இருக்கு, மனசு நல்லா இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில அழகை தான் பார்ப்பாங்க. பணத்துல என்ன இருக்கு, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும்னு சொல்லுவாங்க. உறவுகள் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா பணம் இல்லைன்னா உனக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க. தனியா வந்தோம் தனியா தான் போவோம்னு சொல்லுவாங்க. ஆனா 2 பேர் இல்லாம இந்த பூமிக்கு வர முடியாது. 4 பேர் இல்லாம பூமிக்குள்ள போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணாடி. அதாவது நிறைய பேர் அவங்கள தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு எபிசோட் இன்னுமே அதிகமான பதில்களை கொடுக்கும்னு சொல்லி நம்பலாம். சார், இன்னைக்கு நிறைய கேள்விகளோட வந்திருக்கேன். அண்ட் யூஸ்வலாக மக்கள் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறப்ப ரொம்ப பர்சனலான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இல்லை ரிலேட்டிவ்கிட்ட அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ரொசீட் பண்ணலாமா? எஸ் ஷூர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ யூஸ்வலாக முன்னாடிலாம் சொல்லுவாங்க சார், ஆண்கள் பெருசாக அழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் அந்த ஸ்டீரியோ டைப்லாம் கூட இப்போ பிரேக் ஆகிட்டு வருது. ஸோ ஒருத்தர் பெயினை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எந்த மாதிரி முறையில் இருக்கும் நீங்கள் பார்த்த யாரு வரைக்கும்? சொன்னா ஆண்கள் அழுவ மாட்டாங்கன்னு? அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. எல்லாரும் முன்னாடியும் அழுவ மாட்டாங்க. ம். ஒரு பையன் கண் கலங்கி பார்த்திருக்கீங்களா? தனி ரூம்ல கண்ணை மூட முடியாத துக்கத்துல மனசுல 1000 கவலையோட எந்த ஒரு பதிலும் இல்லாம அமைதியா போற அந்த ஒரு இரவு. தனிமை ஒன்றும் புதுசு இல்லை அவனுக்கு. தோள் கொடுக்க ஆள் இல்லை அவனுக்கு. கண் துடைக்க நேரம் இல்லை அவனுக்கு. கடைசியா அவன் துணையா தேடுற ஒரு ஆள் அவனுக்கு அவனாதான் இருப்பான். ஏன்னா எவ்வளவுதான் கவலையும் கண்ணீரும் அந்த இரவு கடந்து வந்தாலும் காலையில அவனுடைய வாழ்க்கையை சிரிப்போட தான் ஆரம்பிப்பான். ஏன்னா தனிமைன்றது ஆண்களுடைய சாபம். அது என்னைக்கும் மாறாது. சார், நம்ம ஒரு டெம்பரவரி பாண்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயமா இருக்குது. எவ்வளோ நாளைக்கு நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன தான் பதிலாக இருக்கும்? தாகம் இருக்கிற வரைக்கும் தான் தண்ணியோடைய மதிப்பு தெரியும். அதே மாதிரி தாங்க சிலருக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான் பாசம் தெரியும். தேவை இல்லைன்னா பாசமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உண்மைதானே? ஆமாம் சார், உண்மைதான். சார், இந்த ஒரு டிஎம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் உயிரோட தான் இருக்கேன், ஆனால் இந்த ஃபீலே இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். சில பேருக்கு வந்து அந்த ஏதோ ஒரு விஷயம் அவங்க லைஃப்லே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஹீ இஸ் நாட் லிவிங் ஹிஸ் லைஃப் அப்படின்றது. அது எப்படி நடக்குது? நம்ம வாழ்க்கையில 2 விஷயம் நின்று போயிட்டா நம்ம உயிர் போயிடும்.
ஒன்று இந்த உடம்புல ஓடுற மூச்சு, இன்னொன்று நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய பேச்சு. மூச்சு நின்று போயிட்டா ஒரு நொடியில நம்ம உயிர் போயிடும். ஆனா நம்மளுக்கு பிடிச்சவங்களுடைய பேச்சு நின்று போனா நொடிக்கு நொடி உயிர் போயிட்டே இருக்கும்ல. சார் சில பேருக்கு நம்ம தேவைப்படுறோம், பட் ஆனா எப்போ அவங்களுக்கு தேவைப்படுறோம், எப்போ அவங்களுக்கு தேவைப்படலன்றதே தெரியல. அதெல்லாம் அவங்க முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. பட் அனுபவிக்கிற பிரச்சனைகள், சோகங்கள் மட்டும் நம்ம அனுபவிக்கிறதா இருக்கு. அதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது? என்னதான் நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப பாசம் வச்சாலும், அவங்கள ரொம்ப கேர் பண்ணாலும், அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையா நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாலும், இந்த செருப்பு இருக்குல்ல, செருப்பு, அதை கரெக்டா கழட்டி விட வேண்டிய நேரத்துல, கழட்டி விட வேண்டிய இடத்துல கழட்டி விடுறோம்ல. அதே மாதிரி தான் சிலருடைய தேவையும். அவங்களுக்கு நம்மளுடைய தேவை முடிஞ்சிருச்சுன்னா அதை அழகா கழட்டி விட்டுருவாங்க. போகணும்னா போய் தான் ஆவாங்க. நம்ம Yes. பிடிச்சே வைக்க முடியாது எதையும். Yes, yes. ஓகே சார், இது ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த மாதிரி என்னன்னா, அவருக்கு ஏதாவது விஷயம் வந்து வெளியே கொண்டு வரணும் இருக்கு டேலண்ட். பட் அவரு அது பண்றப்ப சுத்தி இருக்கவங்க பண்ற கேலி கிண்டல்னால அவரால அதை பண்ண முடியாமே இருக்காரு. ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? சொல்யூஷன். எஸ். இங்க அவன் சிரிச்சிடுவான், இவன் சிரிச்சிடுவான்னு உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம விட்டுறாத. ஏன்னா சிரிக்கிறவன் கடைசி வரைக்கும் சிரிச்சிட்டு மட்டும்தான் இருப்பான். இது ஓன் லைஃப். சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே. சிரிக்கிற சிரிப்பெல்லாம் ஒரு கட்டத்துல கைத்தட்டலாம் மாறணும். ஆமா, சிரிக்கிற கழுதைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் கை தட்டுவாங்க. தட்டணும். அந்த மாதிரி ஏதாவது பண்றோம். ஓகே சார், கலப்படம் இல்லாத நல்லவன் யாராவது இருக்காங்களா? அப்படி இருக்க முடியுமா? நல்ல கேள்வி. ஓகே, ரொம்ப யோசிக்காதீங்க வாணி. இங்க எல்லாமே இப்படிதான். அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம தேவைப்படுவோம், தேவையில்லைன்னா நம்மளை யோசிக்க கூட ஆள் இருக்காது. எல்லாருடைய ஸ்டோரியிலையும் நம்ம நல்லவங்க இல்லை. இதுதான் ஹார்டஸ்ட் ட்ரூத். ஓகே. நீங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஆனா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போதும் அவங்களுடைய ஸ்டோரியில நீங்க வில்லனா மாறுறதுக்கு. நீங்க சைலண்ட்ல இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றத பார்த்துட்டு திமிருன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு பர்சனுடைய வேர்ஷனை வச்சு அவங்க கேரக்டரை டிசைட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ஒருத்தருடைய ஸ்டோரியில வில்லனா இருந்தா இன்னொருத்தருடைய ஸ்டோரியில ஹீரோவா இருப்பாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் நல்லவங்களா இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. உண்மையா இருங்க. இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வரும்னு தெரியும். அதுக்கு அழுது புலம்புறதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே விலகிறது நல்லது. சார் சில பேருக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டா வார்த்தைகள் வராது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவங்க பக்கம் நியாயம் இருந்தா கூட அழுகிற டைம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி இருக்க டைம்ல நம்ம ஈஸியா டாமினேட் பண்ணிடுவாங்க நம்மள அவங்களுடைய சத்தத்தை வச்சு. அது எப்படி சார் சமாளிக்கிறது? நிறைய பேர் குரலை உயர்த்தியோ கடுமையான சொற்கள் சொல்லியும் தான் காரியத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. கவிஞர் ரூமி சொல்றாங்க, உன் குரலை உயர்த்தாத, வார்த்தைகளின் தரத்தை உயர்த்து. மலர்களை மலர வைக்கிறது மழைதானே தவிர ஒளியோ இடியோ மின்னலோ இல்லை. பல நேரங்கள்ல மென்மையா பேசி கூட உங்களுக்கு வேண்டிய நல்லதை நீங்க சாதிக்க முடியும். சார் ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப பியூரான லவ் கொடுக்குறேன், பட் நான் எந்த அளவுக்கு பியூரா கொடுக்குறேனோ பட் அங்க ஆப்போசிட்ல இருந்து ரொம்ப ஹேட்ரடா வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்றது அப்படின்றாங்க. என்ன பண்றது? நீங்க போய் மாட்டுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பால் கொடுக்கும். அதுவே நீங்க பாம்பு கிட்ட போய் தண்ணி கொடுத்தா அது தண்ணியை குடிச்சிட்டு விஷத்தை தான் கக்கும். இங்க சொல்லுவாங்க நீங்க கொடுக்கறது தான் திரும்பி வரும்னு. ஆனா நீங்க என்ன கொடுத்தாலும் அதுகிட்ட என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும். ஓகே, கொடுத்தாலும் நமக்கு திருப்பி கிடைக்கும். பட் ஆனா என்ன இருக்கோ அதானே கிடைக்கும். என்ன இருக்கோ அதானே கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கறது உங்க தப்பு. ஓகே, இல்லாதவங்க கிட்ட நல்லதை எதிர்பார்த்தா கிடைக்காது, அவங்க கிட்ட இருக்கதான் கிடைக்கும். ஓகே. அண்ட் ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, உனக்கெல்லாம் இது வராது, நீ எல்லாம் எதுக்கு இவ்வளோ ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி என்ன எல்லாரும் டவுன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. ஆக்சுவலி அவங்களுக்கு நீங்க என்ன நிறைய பேர் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு. தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா என் தகுதி என்னங்கிறத நீங்க தீர்மானிக்க கூடாது. என்னுடைய தகுதி அப்படிங்கிறது நீ இது வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது இல்லை என்னுடைய தகுதி. என்னுடைய தகுதி வானம் வரைக்கும் இருக்கு. அதை முதல்ல நீங்க நம்புங்க. நம்ம தகுதியை நம்ம தான் முடிவு பண்ணணும். எஸ், மற்றவங்க முடிவு பண்ணவே கூடாது. நம்ம வந்து திங்க் பண்றப்ப எக்ஸ்ட்ராடினரியா தான் திங்க் பண்ணணும். we should not be an ordinary person. எஸ் சார், ஃபெயிலியர் இஸ் a stepping stone for success அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஒவ்வொரு டைமும் அந்த ஃபெயிலியர்ல அடிபட்டு விழுந்து எந்திரிச்சு ஹீல் ஆகி வரதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. எப்படி அதுல இருந்து ஃபெயிலியர்ல இருந்து மீண்டு வர்றது? தோல்வியை பார்த்து முதல்ல தோண்டு போகாதீங்க. இந்த தோல்வி உங்களுக்கு முடிவில்லை. இந்த தோல்வி உங்களை நிர்மூலமாக்காது. இந்த இடத்துல தோத்து போன உடனே இனி நீங்க வாழ்க்கையிலேயே தோத்து போனதா அர்த்தம் கிடையாது.
கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல தானே தோத்து போன, 10 இடத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கீங்க. சூப்பர் சார். ஆக்சுவலி இதுதான் தேவையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெயிலியரை பார்த்து அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆகி பின்வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்க இருக்க டைமண்ட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இது ஆமா, போதும்னு. ஆமா, ஆமா. ஸோ அதனால ஃபெயிலியரை பார்த்து யாரும் ஸ்டாப் ஆகக்கூடாது. கூடாது. சார் இது வந்து பதில் கிடைக்காம நிறைய பேர் தேடுற ஒரு கேள்வியா இருந்தது. கடவுள் இருக்காரா இல்லையா? நான் டெய்லி அவர்கிட்ட என்னோட ரெக்வஸ்ட்லாம் வைக்கிறேன். பட் அவர் கேட்குற மாதிரியே இல்லையே. அவர் இருந்தாருன்னா இப்படிலாம் நடக்குமா? அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? வரக்கூடாத சந்தேகம். நீங்க நேத்து ராத்திரி கவலையோட தூங்கி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கடவுள் சொல்றாரு, நீ பார்க்காத இடத்துல எல்லாம், நீ அறியாத மனுஷங்க வழியா நான் உனக்கான பாதைகளை தயார்படுத்திட்டு இருக்கேன். கதவு திறக்கலன்றதுக்காக எதுவும் நடக்கலன்னு நினைக்காத. உன்னுடைய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நான் உன்னை மறக்கல. இந்த வார்த்தை உங்களுக்கானது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஓகே. ஸோ எஸ், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போற ஒரு பாண்ட் தான் கடவுளுக்குள்ள இருக்கும். கடவுளை ஃப்ரெண்டாக தான் நம்ம பார்க்கணும். எது கேட்கணும்னாலும் கடவுள்கிட்ட கேட்கணும். அவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். நீங்க கேட்கணும். ஹோப்ஃபுல்லி எஸ். சார் அந்த காலத்துல பெரியவங்க சொன்ன பழமொழிகள்லாம் இப்போ நம்ம நடைமுறைக்கு சாத்தியமா? அந்த காலத்து பெரியவங்க அழகுல என்ன இருக்கு, மனசு நல்லா இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில அழகை தான் பார்ப்பாங்க. பணத்துல என்ன இருக்கு, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும்னு சொல்லுவாங்க. உறவுகள் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா பணம் இல்லைன்னா உனக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க. தனியா வந்தோம் தனியா தான் போவோம்னு சொல்லுவாங்க. ஆனா 2 பேர் இல்லாம இந்த பூமிக்கு வர முடியாது. 4 பேர் இல்லாம பூமிக்குள்ள போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ சார். ஏன்னா இதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருப்பாங்க. அழகுல என்ன இருக்கு, பணத்துல என்ன இருக்கு. ஆனா பணம் நிறைய இருக்கவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க, பணத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்பி ஏமாறக்கூடாது. ஓகே சார். இப்போ ரீசெண்டா எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இது என்னோட கொஸ்டினாவே கேட்குறேன். பிக்கஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் என்னன்னா மேனிப்புலேஷன். நம்மளே நம்மள கெட்டவங்க வில்லன் சொல்லி நம்ம வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. இதுல இருந்து நம்ம வெளியே வரதுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் உள்ள போய் நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம். பட் நம்ம தான் உண்மையாவே தப்பு செஞ்சிருப்போமோ, ஒருவேளை நம்ம தான் செஞ்சிருப்போமோன்னு சொல்லி நம்பிடுவோம். ஸோ இதுல இருந்து எப்படி சார் வெளியே வருது? உன் மேல தப்பு இருந்தா மட்டும் நீ பயப்படு. உன்னை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு என்னைக்குமே பயப்படாத. ஏன்னா உன்னை தப்பா பேசுறதுக்கு அவங்க ஒன்றும் யோகியம் கிடையாது. அடுத்தவனை நினைச்சு நீ வாழாத. உனக்கான வாழ்க்கையை நீ வாழு. கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. யாருனாலையும் நம்மள நம்ம குற்றவாளியா நிக்க வைக்க கூடாது அப்படின்றது. சார் நம்ம எப்படிப்பட்ட வேர்ட்ஸை வந்து பதிலா சொல்லணும் அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வார்த்தைகளை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்? வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்ம பேசுறோமோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை அமையும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க சிறப்பா இருக்கேன்னு, சில பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்கேங்கன்னு, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எங்கெங்க ஏதோ போகுது அப்படின்னு சலிப்பா சொல்லுவாங்க. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாமே இருக்கும். கஷ்டம் இல்லாத ஆட்களும் இல்லை, சந்தோஷம் இல்லாத ஆட்களும் இல்லை. ஆனா ஒருத்தர் நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது எங்க நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டா தொடர்ந்து நம்ம நல்லா இல்லாமலே போயிடுவோம்னு பயத்திலேயே போகுது. சுமாரா இருக்கோம் இப்படி சொல்றதுனாலேயே நம்ம மனசுக்குள்ள அந்த வார்த்தை பதியும். அதனால யாரு எப்ப கேட்டாலும் நமக்குள்ள இருக்கிற சுக துக்கங்கள் சோகங்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு சிறப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும்னு சந்தோஷமா சொல்லுங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையும் அப்படியே மாறும். ஆக்சுவலி இது ரொம்ப ட்ரூ சார். பிகாஸ் எத்தனை பேர் வந்து சூப்பரா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு பதில் சொல்றாங்களான்னு கேட்டா அதுவே ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா யாரும் அவ்வளோ ஓப்பனா சொல்றது கிடையாது. அதுலயே ஒரு தயக்கம் இருக்கு. என்கிட்ட நீங்க எப்ப வேணா கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கேன்னு தான் வரும். ரொம்ப சோகமா இருந்தாலும் கவலையில இருந்தாலும் வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் யாராவது என்கிட்ட கேட்டா சிரிச்ச முகத்தோட சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, நம்ம என்னவா இருக்க நினைக்கிறோமோ அதுவாவே மாறிடுவோம். அதனாலதான் மேபி நான் நல்லா இருக்கேன். ஓகே, அப்ப எல்லாருமே இனிமேல் சந்தோஷமா இருக்கும். வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறிடும். ஓகே, இனிமேல் யாரும் என்கிட்ட கேட்டாலும் நானும் சந்தோஷமா தான் இருக்க போறேன். ஆமா, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன் சார், செம்ம ஹாப்பியா இருக்கேன். சூப்பர். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன். சார் நமக்கு கடவுளா ஒரு உறவு கொடுத்துருப்பாங்க. பட் அதை தாண்டி நம்மளா சில உறவுகளை தேர்ந்தெடுத்துப்போம். அது வந்து ஒரு பார்ட்னர், லைஃப் பார்ட்னரையும் தாண்டி மற்ற உறவுகளாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ ஸ்பெஷல்? நீங்க நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, நம்ம எல்லாருடைய கான்டாக்ட்லேயும் ஒரு பர்சன் இருப்பாங்க. அக்கா அண்ணா போட்டு ஒரு ஹார்ட் போட்டு சேவ் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க நம்ம கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ இல்லை. ஆனால் அவங்க நம்மளை சொந்த தம்பி மாதிரியும் தங்கச்சி மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே, நிறைய பேர் டேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நபரை. ஸோ கண்ணாடி மாதிரி அவங்க என்னெல்லாம் கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிருப்பாங்களோ அது எல்லாமே உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் ரொம்ப சரியான பதில்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கண்ணாடியை நோக்கி நிறைய கேள்விகள் வரும்னு நினைக்கிறேன். We are so excited. உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ எல்லாமே கேளுங்க. He is ready to answer. So thank you so much for your time, sir. Thank you so much, Vani.